வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி கல்யாண வீட்டு பிரெட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் தேவைப்படாது. மிக குறைவான பொருட்கள் இருந்தாலே போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு முறை இந்த அல்வாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கட்டாயம் நீங்களே வீட்டில் செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு தெரிய வரும். இப்போது இந்த பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 6 பிரெட் ஸ்லைஸ் துண்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு, இப்போ இந்த மிக்சியில் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு நல்லா முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ப்ரெட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும்னா, நல்லா நம்ம ப்ரெட் க்ரம்ஸுக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் சூடாகி நல்லா நெய் முழுசாக உருகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நெய் நல்லா முழுசாக உருகி வந்ததுமே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7-8 பாதாம் பருப்பையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையுமே நெய்யில் நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இது கூட உலர் திராட்சை சேர்த்து செய்கிறா இருந்தால் கூட செய்யலாம். இப்போ இது பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டுமே நல்ல ஒரு பொன்னிறமாக கலர் மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான். இது நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ இதை மெதுவாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த நெய்யை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை அதிகமாக சேர்த்துட்டு நெய் சூடாகி நல்லா முழுசாக கரைஞ்சி வந்ததுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த நெய்யிலே இந்த ப்ரெட்டை நல்லா வறுத்து விட்டுக்கணும். அப்போ தான் ப்ரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போது ப்ரெட்டு வந்து நல்லா அழகாக ஒரு பொன்னிறமாக நமக்கு இந்த நெய்யில் வறுபட்டு வந்துடும். ஓவராக நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா இது ஈஸியாக கருகி போயிடும். அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்குங்க. அது அழகாக கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நிறைய பேர் பிரெட் அல்வா செய்கிறதுக்கு ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா நான் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் ப்ரெட்டை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கு நமக்கு அதிகமான ஆயில் தேவைப்படும், இல்லைன்னா அதிகமான நெய் தேவைப்படும். அவ்வளோ தொலைக்கெல்லாம் நம்ம ஆயிலோ நெய்யோ சேர்க்க வேண்டியது இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். சூப்பரான பிரெட் அல்வா நம்ம வீட்டிலே செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெட்டை வந்து நல்லா அந்த நெய்யில் வறுத்து விடும்போதே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். பொன்னிறமாக இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரணும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட முழுசாக வறுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து பார்த்தோன்னா நெய்யில் வறுபட்டு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வறுபட்டு வரணும். அப்போ தான் இந்த ப்ரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வறுத்த ப்ரெட்டையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சாச்சு. இது அப்படியே ஓரமாக இப்பொழுதைக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரெட்டை வறுத்தெடுத்த அதே பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கங்க. பாத்திரத்தை மாற்றி மாற்றி புழங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே பாத்திரத்திலே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறதா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு முழுசாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சுகர் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது பாகுபதத்துக்கு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சுகர் நமக்கு முழுசாக கரைச்சி வந்தாலே போதும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சுகர் வந்து நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான். இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஒரு 2லேருந்து 3 ஏலக்காயை உரலில் வச்சு தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் தூளை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனே கட்டிப்பட விடாமல் நல்லா கரண்டி வச்சு இந்த சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சுகர் சிரப்பில் பிரெட் தூளை சேர்த்து கலந்து விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விடாமல் கலந்து விட்டுக்கணும். அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பை நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பார்த்திங்கன்னா சாஃப்டாக வெந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா இந்த மாதிரி மிதமான சூட்டில் கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சேர்த்துருக்க பாலையுமே நல்லா இது முழுசாக உறிஞ்சி நல்லா இன்னும் சாஃப்டாக வெந்து வர ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு அடிபிடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா இந்த அல்வா வெந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இதை கலந்து விடும்போது பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த அல்வா வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடும்போதே சொலண்டு வரணும். அப்போ தான் அல்வா வந்து நல்லா மணமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், கலந்து விட இந்த மாதிரி பாத்திரத்திலே ஒட்டாமல் அழகாக நமக்கு சொலண்டு வரணும். அதே போல் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே பாருங்கள் ஓரங்களில் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான பிரெட் அல்வா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். மற்ற அல்வாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நெய் தேவைப்படும். இதை செய்கிறதுக்கு அதிகமான நெய்யும் தேவைப்படாது. சுவையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அளவால் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 4.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், சூப்பரான ஹல்வா செஞ்சு முடிச்சாச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.